இன்று நிலை 7 மாணவர்கள் ஒரு வலிமையான கதையை உங்களுக்கு முன் அரங்கேற்ற உள்ளனர். மாற்றம் என்றால் என்ன? உயரமான கட்டிடங்களா? கோடிக்கணக்கான பணமா? இல்லை இல்லை, நம்மை படைத்த இயற்கையை பாதுகாப்பதும் நம் கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் வாழ்வதுமே உண்மையான வளர்ச்சி. ஒரு சமூகத்தின் ஆன்மாவை சிறைப்படாமல் காப்பதுதான் உண்மையான தலைமைத்துவம் என்பதை உணர்த்தும் நாடகம் தலைமைத்துவம். பணத்திற்கும் பாசத்திற்கும் இடையிலான யுத்தத்தில் வெற்றி யாருக்கு? இதோ இதோ உங்கள் முன். எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்களேன். உட்கார்ந்து குழந்தைங்க சொல்றதை கவனிங்க. தயவு செஞ்சு பின்னாடி இருக்கிறவங்களாம் உட்கார்ந்து குழந்தைங்க சொல்றதை கவனிங்க. வெளில இருக்கிறவங்களும் உள்ள வந்து குழந்தைங்க சொல்றதை கவனிங்க. அவங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க, அதற்கு நம்ம கொடுக்குற மரியாதையை அவங்க கவனிக்கிறதா, அவங்க செய்யறதை கவனிக்கிறதா. ப்ளீஸ். வசந்தபுரம் இயற்கையின் மடியில் உறங்கும் ஒரு அழகான கிராமம். பச்சை பசேல் என்னும் வயல்களும் தேன் போல இனிக்கும் ஆற்று நீரும் இவர்களின் சொத்து. ஆனால் இந்த அமைதியை குலைக்க வருகிறது நவீன உலகின் பேராசை. மண்ணின் ஈரத்திற்கும் காகித பணத்திற்கும் இடையிலான அந்த முதல் மோதல் இதோ. வசந்தபுரம் மக்களே, நான் மித்ரா, குளோபல் டைனாமிக்ஸ் நிறுவனத்திலிருந்து வருகிறேன். உங்கள் ஊரை தேடி ஒரு பொற்கால வாய்ப்பு வந்திருக்கிறது. இதோ பாருங்க மக்களே, 50 கோடி ரூபாய். இது வெறும் ஆரம்பம். இந்த நிலத்தை எங்களுக்கு கொடுத்தால் இந்த ஊரில் பெரிய மால்கள், தேட்டர்கள், கம்ப்யூட்டர் சென்டர்கள் என்ன எல்லாமே வரும். நீங்க எல்லாரும் ஒரு வேற லெவலுக்கு இருங்க. மித்ரா, உங்கள் காகித பணத்திற்கு எங்கள் நிலம் ஈடாகாது. எங்கள் பதில் இப்போதும் இல்லைதான். இந்த மரங்கள் தரும் நிழலும் இந்த ஆறு தரும் குளிர்ச்சியும் எந்த ஏசியிலும் கிடைக்காது. அபினா, நீங்க சொல்ற மால் எங்களுக்கு தேவையில்லை. இந்த மரங்கள் தரும் நிழலும் இந்த ஆறு தரும் சுத்தமான காற்றும் எந்த ஏசியிலையும் கிடைக்காது. எங்களுக்கு தெரிஞ்ச வளர்ச்சி இதுதான். தேஜஸ்வினி, நீங்கள் படித்த பெண், உங்களுக்கு தெரியாதா நகரத்தில் மக்கள் எவ்வளவு வசதியாக வாழ்கிறார்கள் என்று? உங்களுக்கு ஒரு லக்ஸரி வாழ்க்கை வேண்டாமா? லக்ஸரி வாழ்க்கையா? மித்ரா, நகரத்தில் ஒரு லிட்டர் தண்ணீரை கூட காசு கொடுத்துட்டு தானே வாங்குகிறீர்கள். காசு கொடுத்துட்டு சுவாசிக்க காற்றை வாங்கும் நிலை உங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு இயற்கை இதையெல்லாம் இலவசமாக தருகிறது. இதில் எது உண்மையான லக்ஸரி? மித்ரா, ஒரு தலைவியாக நான் கேட்கிறேன். உங்கள் 50 கோடி பணத்தால் ஒரு காய்ந்த செடியையாவது உயிர் பெற செய்ய முடியுமா? அல்லது வற்றி போன ஒரு நதியை மீண்டும் ஓட வைக்க முடியுமா? நீங்கள் எண்களை மட்டுமே பார்க்கிறீர்கள், நான் உயிர்களை பார்க்கிறேன். மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஸ்ரத்தா. நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பை தவற விடுகிறீர்கள். மக்கள் பசியால் வாடும்போது தெரியும் இந்த நிலத்தின் அருமை. இது பேச்சுவார்த்தை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. இனி சட்டமும் அதிகாரமும் பேசும். அதிகாரம் மிரட்டும் போது பயம் ஒரு தொற்றுனை போல பரவுகிறது. நிலத்தை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் ஒவ்வொருவர் முகத்திலும் தெரிகிறது. ஆனால் அந்த பயத்தை தன்னம்பிக்கையாக மாற்றும் தடைமை இதோ. வசந்தபுரத்தின் ஆன்மா விழித்து கொள்ளும் தருணம் இது. தத்தா, ஊரெங்கும் போலீஸ் நடமாட்டம் தெரிகிறது. ஒருவேளை அவர்கள் நம் பாதைகளை அடைத்துவிட்டால் நாம் என்ன செய்வோம்? நம்மிடம் அவர்களை எதிர்க்க ஆயுதங்கள் இல்லையே. தத்தா, எனக்கு பயமாக இருக்கிறது. நம்ம எடுக்கும் இந்த முடிவு நம்ம ஊர் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்குமா?
அல்லது அவர்களை காப்பாற்றுமா? தேஜஸ்வினி, நீயும் இப்படி பேசலாமா? பயப்படாதீர்கள். இதோ பாருங்கள், இந்த தெளிவான நீர் தான் நம்பலம். கார்ப்பரேட் கம்பெனி வந்தால் அவர்கள் தரும் பணத்தை வைத்துக்கொண்டு நாம் தண்ணீரை கூட காசு கொடுத்துட்டு தான் வாங்க வேண்டும். அந்த அடிமைத்தனம் வேண்டுமா? மக்களே, ஒரு நிமிடம். பயம்தான் நம் முதல் எதிரி. அவர்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதே நாம் அச்சத்தில் வீழ்வதைத்தான். நாம் ஒற்றுமையாக இருந்தால் சவால்கள் எவ்வளவோ பெரியதாக இருந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கை கோர்ப்போம், நம் மண்ணை காப்போம். தலைமை என்பது மக்களை திருப்திப்படுத்துவது மட்டுமல்ல, அவர்களை பாதுகாப்பது. ஊர் உறங்கும் வேளையில் ஒரு தலைவியின் உள்ளே நடக்கும் தர்ம சங்கதம் இதோ. வசனபுரத்தின் எதிர்காலம் இன்று ஸ்ரத்தாவின் ஒரு முடிவில் இருக்கிறது. தூக்கம் வரவில்லையா? நாளை காலை அவர்கள் அதிகாரத்தோடு வருவார்கள். ஒரு வேளை நம் தோற்று போனால் மக்கள் உன்னைத்தான் குறை செல்வார்கள். 80 கோடி வந்திருக்கும், ஸ்ரத்தா தடுத்து விட்டால் என்று பேச மாட்டார்களா? ஸ்ரத்தா, மித்ரா சொன்னது போல அதிகார பலத்துடன் வந்தால் நம்ம ஒரு சின்ன கிராமம் எப்படி சமாளிக்க போகிறோம்? சண்டை என்று வந்தால் நம்ம எப்படி பிழைப்போம்? மித்ரா சொன்னது போல பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாமோ? எனக்கு பயமாக இருக்கு. ஒரு தலைவன் இன்றைய பசியை பார்க்கக்கூடாது, அடுத்த தலைமுறையின் தாகத்தை பார்க்க வேண்டும். இன்று 50 கோடியை பெற்றால் நாளை என் மக்கள் குடிநீருக்காக இன்னொருவனிடம் கையேந்த வேண்டும். அந்த அடிமைத்தனம் நமக்கு தேவையா? ஆனால் ஸ்ரத்தா, அந்த நிறுவனத்தின் பலம் பெரியது. நம்மிடம் வெறும் நம்பிக்கை மட்டும்தான் இருக்கிறது. அந்த கரங்கள் உப்பு மூட்டையை வைத்துக் கொண்டு அவர்களை எப்படி தடுப்பார்? அன்பால் பணியாதவர்களை அறிவால் பணிய வைக்க வேண்டும். இந்த கருங்களுக்கு ஒரு உப்பு அல்ல, இது நம் மண்ணின் பொக்கிஷம். அதை அவர்களுக்கு விலையாக தந்தால் நான் வியாபாரம், பைசாக தந்தால் நான் இந்த மண்ணின் கதை. நாளை என் முடிவு அவர்கள் அபிப்பிராயத்தையே தலைக்குனிய வைக்கும். நமக்கு வெற்றி நிச்சயம். விடியல் பிறந்தது. அதிகாரத்தின் கரங்கள் நீளத் தொடங்கின. சட்டமும் போலீஸும் கிராமத்தை வந்து அடைந்தன. ஒரு தலைவியின் தீர்க்கமான முடிவிற்கு முன்னால் பேராசை எப்படி மண்டியிடப் போகிறது? இதோ இறுதி அத்தியாயம். ஸ்ரத்தா, இன்ஸ்பெக்டராக நான் சொல்கிறேன். சட்டப்படி நீங்கள் நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும். தயவு செய்து அமைதியான முறையில் ஒத்துழையுங்கள். ஸ்ரத்தா, உங்கள் போராட்டத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் மேலிடத்தை உத்தரவுப்படி நிலத்தை நிர்வாகம் எடுக்க வேண்டும். தயவு செய்து எங்களை வற்புறுத்தாதீர்கள். இதோ உங்களை அப்புறப்படுத்துவதற்கான கோர்ட் ஆர்டர். இவ்வளோ நேரம் நேச்சை கௌரவம் பேசிட்டு இப்போ என் கையில் அனுப்பிங்க. இதோ பாருங்க, என் கையில் இருக்கிற ஒரே ஒரு உங்கள் ஊருக்கு ஜப்தி நோட்டு வந்துடுவோம். இப்போ வரக்கூடியதா அவரை யாருக்கு? அவிடம், நீங்கள் எண்களையும் சட்டங்களையும் மட்டுமே பார்க்கிறீர்கள். நான் என் மக்களின் தண்ணீரையும் அவர்கள் உரிமையையும் பார்க்கிறேன். தோல்வி என்பது ஒருவர் தன் மனத்தை வெறுக்கும் போதுதான் ஏற்படுகிறது. நீங்கள் எங்களை தேடி வரவில்லை, எங்களின் மண்ணில் இருக்கும் ஏதோ ஒன்றை தேடி வந்தீர்கள் என்று எனக்கு தோன்றும். இதோ அந்த பொக்கிஷம். என்ன இது? 50 கோடி காசுனே வேண்டாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன பை தரீங்க. இதில் தங்கோ வைரோ ஏதாவது இருக்கானே? What? Shraddha,
இவ்வளவு பெரிய பிரச்சனையை மிக எளிதாக ஒரு பையில் முடித்து விட்டீர்களே. நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் புத்திசாலி. இதை நீங்கள் அபகரிக்க முடியாத அபினம். ஏனென்றால் இந்த உப்பு விளையும் சூழல் கெட்டுப் போனால், இந்த நதி மாசுபட்டால் இந்த உப்பின் தன்மையும் அழிந்துவிடும். நீங்கள் தொழிற்சாலை கட்டினால் இந்த பொக்கிஷம் சாம்பலாகிவிடும். இதை நீங்கள் காப்பாற்றினால் மட்டுமே உங்களுக்கு இதன் பலன் கிடைக்கும். இதற்கு பதிலாக இந்த நதி எப்போதும் மாசுபடாது என்று சத்தியம் செய்யுங்கள். பார்த்தீங்களா அபினவ், எங்களை விலைக்கு வாங்க முடியும் என்று நினைத்தீர்கள். ஆனால் எங்க பெருந்தன்மை உங்க அதிகாரத்தை விட பெரியது. இந்த உப்பை காப்பாற்றவே நாங்கள் இந்த நதியை காப்பாற்றுகிறோம். இப்போது சொல்லுங்கள், யார் பலசாலி? நீங்கள் லீடர், ஒரு ஜீனியஸ், சாதாரண கிராமத்துக்கு ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த ஸ்டார்ட் அப் பண்ணுறோம். இது உங்கள் நதி மாற்றாது. நான் சத்தியம் செய்கிறேன். மிகச்சரியான முடிவு. ஸ்ரத்தாவின் அறிவும் அறமும் இன்று அதிகாரத்தை வென்றுவிட்டது. உங்கள் கிராமத்திற்கு இனி எந்த ஆபத்தும் வராது. வாழ்த்துக்கள் ஸ்ரத்தா. என் மக்களே, இது ஸ்ரத்தாவுக்கு கிடைத்த வெற்றி அல்ல. இது நம் மானத்திற்கும் நம் மண்ணின் பொறுமைக்கும் கிடைத்த வெற்றி. நாம் இணைந்து செயல்பட்டால் எந்த சவாலையும் வெல்லலாம். பணம் அதிகாரத்தை வாங்கலாம், ஆனால் ஒரு சமூகத்தின் ஆன்மாவை வாங்க முடியாது. ஸ்ரத்தாவின் தீர்க்கமான முடிவு வசந்தபுரத்தின் தாகத்தை தீர்த்திருக்கிறது. இயற்கை வளங்களை விற்பது வளர்ச்சி அல்ல, அவற்றை பாதுகாப்பதுதான் உண்மையான மேன்மை. தற்சார்பு, ஒற்றுமை மற்றும் சரியான தலைமை, இதுவே ஒரு சமூகத்தின் உண்மையான பலம். தலை நிமிர்ந்து நிற்போம், நம் மண்ணை காப்போம். இதே கூற்றை நமது திருவள்ளுவர் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். இந்த குறளின் பொருள், நீதியோடு ஆட்சி செய்து தன் மக்களை பாதுகாக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தெய்வமாகவே கருதப்படுவான். இதே கருத்தை முன்னிறுத்தி நாம் இயற்கை வளங்களை காத்து சிறப்பான தலைமுறையை உருவாக்குவோம். வாய்ப்பிற்கு நன்றி. அருமை அருமை. உங்களோட தலைமைத்துவத்துக்கு நாங்கள் தலை வணங்குறோம். எப்பொழுதுமே நம்மளோட இயற்கை வளங்களை அழிக்காம பாதுகாக்கணும். கண்டிப்பா யாராவது அழிச்சாங்கன்னா அதை எதிர்த்து உங்களோட போராட்டம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நம்ம இயற்கை வளங்களை எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் திரும்பி வாங்க முடியாது. அழிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட தேவைக்கு மட்டும் அளவா பயன்படுத்தி நம்ம அடுத்த தலைமுறையும் நல்லா வாழ வைப்போம். இந்த நாடகம் நம்மளை ரொம்ப நிறையவே சிந்திக்க வச்சிருச்சு. சிறப்பு. இந்த குழந்தைகளுக்கு மீண்டும் ஒரு முறை கைத்தட்டி பாராட்டுகளை தெரிவிக்கலாமே.